ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் போய் தண்ணி இல்லை மக்களே. ஆமாம், குடிக்கிறதுக்கு தண்ணி பூராமே உப்பு தண்ணியாக ஆகிட்டு எங்ககிட்ட. ஆமாம், கரையில் டேங்கை ஒழுங்காக கழுகாமல் நாங்கள் உப்பு தண்ணியை பிடிச்சி விட்ருக்காங்க பார்த்துங்க. அதோட எங்கள் கம்பெனி போட்டை கூப்பிட்டு அந்த கம்பெனி போட்டில் தண்ணி வாங்குகிறோம் பாருங்கள் மக்களே. கடல் மேலே கேனை இப்படி தான் கெட்டி விடுவாங்க. ஆமாம், அந்த கேனு சரியாமல் வரும் பார்த்துங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. ஆழ்கடலுக்கு போயிட்டு தண்ணி இன்னும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்கள். அந்த தண்ணியை கடத்தண்ணியில் பட விடாமல் தூக்கிடுவோம். பார்த்துங்க, இப்படி தான் கெட்டி எங்களுக்கு தருவாங்க. கீழே ஒரு கத்திரி வச்சு மேலே ஒரு கத்திரி வச்சு மக்களே. இப்படி தான் நாங்கள் தூக்கினோம்னா கடத்தண்ணி படாமல் எங்களுக்கு வந்துடும். ஆமாம், ஆழ்கடலுக்கு போகும்போதே அந்த தண்ணியை பார்க்கலாம் மக்களே. மேலே சிண்டெக்ஸில் உள்ளது நல்லா இருக்குன்னு அதையே குடிச்சிட்டு காலி ஆகிட்டு மறுபடியும் கடல் மேலே போய் தான் ஒரு 5-6 நாள் கழித்து உள்ள தண்ணியை பார்த்தா அது உப்பு தண்ணியாக இருந்துச்சு. கலந்துருக்கு, நல்ல தண்ணியில் உப்பு தண்ணி கலந்து கிடந்திருக்கு. டேங்கும் கழுவலை, அழுக்காக இருந்துச்சு மக்களே. அதோட இப்படி கம்பெனி போட்டோ கூப்பிட்டு இப்படி தண்ணியை வாங்கி குடிக்கும். நமக்கு ஆனால் எந்த நேரமும் நம்ம கம்பெனி போட்டு பக்கத்துலேயே கிடக்கும் மக்களே. ஆமாம், வலை வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் தள்ளி வலை வைப்போம். வலையை வாங்கி முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து கட்டி போட்டுருவாங்க. ஆமாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.